வணக்கம். ஒரு வழியாக பொடிசையும் கிளப்பி தூக்கி வண்டியில் இருத்தி கல்யாண வீட்டுக்கு வந்தாச்சு. கல்யாண வீட்டுக்கு வந்தால் வீட்டில் தான் அந்த கொடுமைன்னு பார்த்தா கல்யாண வீட்டில் அதை விட ஒரு பெருங்கொடுமை. என்ன கொடுமைன்னு சொல்கிறேன். போய் உக்காந்தாச்சு, பருப்பு வந்தது சாப்பிட்டாச்சு, சாம்பார் வந்தது சாப்பிட்டாச்சு. சரி, இது ஒரு கேரளா கல்யாணம். அப்போ அடுத்து பாயசம் தான் வரும். சரின்னு பையன்ட ஒரு பப்படம் இருந்தது, அவங்களும் ஒரு பப்படம் வச்சாங்க. பப்படத்தில் பாயசத்தை வாங்கி பசஞ்சிச்சு தின்னாச்சு. ஒரு அடை பாயசம் சரின்னு தின்னாச்சு. ரெண்டாவது ப்ரௌன் கலரில் ஒன்று வருது. ப்ரௌன் கலரில் வருது, வத்த குழம்பா இருக்குமோ? வத்த குழம்பு வைக்க வாய்ப்பு இல்லையே. பார்த்தா அது இன்னொரு பாயசம். சரி, நான் அதையும் வாங்கி தின்னாச்சு. சரி, அடுத்ததாவது ரசம் வர ரசத்தை வாங்கி தின்னுட்டு போயிடலான்னு பார்த்தா அடுத்தது ஒரு பாயசம், அடுத்தது பருப்பு பாயசம் மாதிரி ஒன்று. சரி, டேஸ்ட்டு பார்க்கலான்னு அதையும் வாங்கியாச்சு. சரி, தின்னாச்சு. சரி, அடுத்தாவது ரசம் வரும் வாங்கி தின்னுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா அடுத்து போலி, அதுக்கு மேலே பால் பாயசம். அடே விடுங்கடா, என்னால் முடியலடா, இதுக்கு மேலே என்னால் இந்த பாயசத்தை திங்க முடியாது. பாயசமோ கொடும் இனிப்பு, திங்க முடியலை. அடே ரசத்தை ஊற்றுங்கடானா அடுத்து பைய புளிச்சேரி வருது. அடா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ரசத்தை ஊற்றுங்க, நான் சாப்பிட்டுட்டு போட்டுன்னு ஒரு வேளையாக ரசம் வந்தது. ரசமும் மோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு தப்பிச்சா போதும்டா சாமின்னு கிளம்பி ஓடி வந்துட்டோம். எல்லாம் கேட்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும், இத்தனை கூட்டு இத்தனை பாயசம்னு. ஆனால் சாப்பிட்டா கொடுமையோ கொடுமை.